தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்க ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மனு தாக்கல் செய்திருக்காரு. கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த துயர சம்பவத்துல தாவேகா நிர்வாகிகள் கைதான நிலையில அந்த கட்சியுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா தன் சமூக வலைதள பக்கத்துல சர்ச்சைக்குரிய பதிவு ஒன்றை வெளியிட்டாரு. இது தொடர்பான வழக்குல ஆதவ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர் மீது கலவரத்தை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகள்ல போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க. தன் மீது பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்துல ஆதவ் அர்ஜுனா வழக்கு தொடர்ந்தாரு. அதுல பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்ற என்ற பாதிரியாருடைய வரிகள் வன்முறையை தூண்டும் நோக்கம் கொண்டதல்ல அப்படின்னும், அந்த பதிவு சர்ச்சையானதும் 34 நிமிடங்கள்ல அதனை நீக்கிவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கத்துல பதிவிடல அப்படின்னும், அரசியல் உள்நோக்கத்தோட பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்க ரத்து செய்யணும்னு அந்த மனுவுல கூறப்பட்டிருக்கு. இந்த மனு விரைவிலேயே விசாரணைக்கும் வருது.